ஆரம்ப காலகட்டத்தில் இவர் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் எடுத்த விடாமுயற்சினால இவர் எந்த அளவு உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்றத பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஷோவை நாங்கள் பண்ணுறோம். இந்த தலை போல வருமா ஷோவை எவ்ரி வீக் ஃப்ரைடே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக KGF படத்துடைய திரைக்கதையை 2 பாகங்களாக பிரிச்சு உருவாக்க திட்டம் போட்டிருக்காங்க. அதன்படியே முதல் பாகம் வெளியாகி இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், ஹிந்தி என அனைத்து மொழிகளிலுமே வெளியாச்சு. தமிழ்ல வசூல் மழையும் பொழிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னட படத்துடைய டப்பிங்கை தாண்டி இதுல இடம்பெற்ற வசனங்கள் மீம்ஸ்களாக அதிகம் வந்துச்சு. இப்படி வைரலாக பேசப்படும் இந்த படத்துடைய வசனத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா நீங்களே அசந்துடுவீங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல விஜய் சேதுபதியை அடிக்கடி கட்டுப்பிடிக்கும் நாகராஜன் தான் இந்த படத்துடைய வசனத்தையும் எழுதியிருக்காரு. பிரசாந்த் நீலோடைய டைரக்ஷன்ல வெளியான இந்த படத்துல யாஷ் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஸ்ரீநிதி ஹீரோயினாக நடித்த இந்த படத்துல தமன்னா ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருப்பாங்க. அஜித் குமார், மாலிவிகா, அவினாஷ் நாசர், ஆனந்த் நாக் போன்ற நடிகர்கள் நடித்த இந்த படத்துடைய 2ஆம் பாகம் தொடங்க இருக்காம். முதல் பாகம் செய்த வசூல் சாதனையை முறியடிக்கும் வகையில 2ஆம் பாகமும் உருவாவதாக இந்த படத்துடைய டைரக்டர் சொல்லியிருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல பாலிவுட் நடிகர்களான அஜய் தேவ்கன் மற்றும் ரவீனா டண்டன் ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிக்க வைக்க போவதாகவும், முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் ரசிகர்களுக்கு பிடிச்சமான இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம், முதல் பாகத்தில் ரசிகர்களுக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் இந்த பாகத்துல ரொம்பவே தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்ச் மாதம் பிரம்மாண்ட செட் ஒன்று அமைத்து இந்த படத்துடைய படப்பிடிப்பை தொடங்க போறாங்களாம். முதல் பாகத்தை முடித்துவிட்டு சில நாட்கள் ஓய்வுல இருக்கும் நம்ம யாஷம் கர்நாடகாவில் இருக்கும் தல ரசிகர்கள் சந்தித்து தல உருவம் பதித்த காலன்றையும் அவரிடம் கொடுத்திருக்காங்க. இந்த புகைப்படம் தற்போது இணையதளங்கள்ல ரொம்பவே வைரலாகிட்டு வருது. இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சில தினங்கள்ல விஸ்வாசம் படம் கன்னடம், தெலுங்குல டப் செய்யப்பட்டு அதாவது மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் செய்ய போறாங்க. இந்த படம் தமிழகத்திலேயே 600க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா வெளி மாநிலமான கன்னடம், தெலுங்கானாவில 400 திரையரங்குகள்ல பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்ய போறாங்களாம். வேற்றுமொழி படங்களுக்கு அங்கு இந்த அளவு வரவேற்பு கிடைத்தது விசுவாசத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை தொடர்ந்து அண்மையில கூட விசுவாச படம் அமேசான் பிரைம்லயும் வெளியாகி இருந்தது. வெளியான முதல் நாளே பலர் இந்த படத்தை பார்த்து ரசிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவிலேயே முதல் நாளே அதிகம் பார்த்து ரசித்த திரைப்படம் விசுவாசம் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்கு. இதை தொடர்ந்து இந்த படத்துடைய 50வது நாள் நாளைக்கு தான் வருது. இதற்காக பல தல ரசிகர்களும் பல திரையரங்கு உரிமையாளர்களும் பல பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த 50வது நாள் கொண்டாட்ட விசுவாசம் படக்குழு ரோஹிணி திரையரங்குகள்ல தல ரசிகர்களுடன் கொண்டாட போறாங்க அப்படின்ற செய்தியை அத்திரையரங்கு உரிமையாளர் அண்மையில இந்த தகவலை வெளியிட்டாரு. நாளைக்கு யாரெல்லாம் விசுவாசம் படத்துடைய 50வது நாளை கொண்டாட போறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.